ஒருமுறை நாரத முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் விஷ்ணு பகவானிடம் சென்று, சுவாமி, இந்த உலகத்திலேயே உங்களின் மிகப்பெரிய பக்தன் யார்? நான் தானே என்று கேட்டார். மகாவிஷ்ணு சிரித்துக்கொண்டே, நாரதா, பூலோகத்தில் ஒரு விவசாயி இருக்கிறான். அவன்தான் என் சிறந்த பக்தன் என்றார். நாரதருக்கு ஆச்சரியம் மற்றும் கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டது. அதை சோதிக்க அவர் பூலோகம் சென்றார். அந்த விவசாயி காலையில் எழுந்தவுடன் நாராயணா என்று ஒருமுறை சொன்னான். பிறகு நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தான். மதியம் உணவு உண்ணும் முன் ஒருமுறை நாராயணா என்றான். இரவு உறங்கும் முன் ஒருமுறை நாராயணா என்று கூறிவிட்டு உறங்கிவிட்டான். நாரதர் விஷ்ணுவிடம் திரும்பி வந்து, சுவாமி, அவன் ஒரு நாளைக்கு 3 முறைதான் உங்கள் பெயரைச் சொல்கிறான். நானோ எப்போதும் உங்கள் நாமத்தையே ஜபிக்கிறேன். அவன் எப்படி சிறந்த பக்தன் ஆக முடியும் எனக் கேட்டார். விஷ்ணு பகவான் நாரதரிடம் ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்து, நாரதா, இதை கையில் ஏந்திக் கொண்டு உலகத்தைச் சுற்றி வா. ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது என்றார். நாரதரும் கவனமாக உலகைச் சுற்றி வந்து ஒரு சொட்டு கூட சிந்தாமல் விஷ்ணுவிடம் ஒப்படைத்தார். விஷ்ணு கேட்டார், நாரதா, நீ உலகைச் சுற்றி வரும்போது எத்தனை முறை என் பெயரைச் சொன்னாய்? நாரதர் அதிர்ந்து போய், சுவாமி, எண்ணெய் கீழே சிந்திவிடக்கூடாது என்பதில் மட்டுமே என் கவனம் இருந்தது. உங்கள் பெயரைச் சொல்ல மறந்துவிட்டேன் என்றார். அப்போது விஷ்ணு கூறினார், நாரதா, அந்த விவசாயி தன் குடும்ப பாரம், வறுமை, உழைப்பு என இவ்வளவு சுமைகளையும் கிண்ணம் போலச் சுமந்து கொண்டும் மறக்காமல் ஒரு நாளைக்கு 3 முறை என் பெயரைச் சொல்கிறான். அதுதான் சிறந்த பக்தி என்றார். நாரதர் தன் கர்வத்தை உணர்ந்து பணிந்தார்.